காதல் திருமணங்களை தான் நம்ம சொல்யூஷன் ஆகவும் தீர்வாகவும் சொல்றமே ஒழிய எல்லாரும் கள்ளக்காதல் வச்சுக்கோங்கப்பா, எல்லாரும் திருமணத்தை மீறி உறவு வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு யாரும் இங்க பரிந்துரைக்க என்பது உண்டு. அதுல கள்ள காதல் நல்ல காதல் அப்படியானால் இது என்ன? திருமணம் கடந்த உறவு. கிணத்துக்கு பொண்டாச்சிக்கு புருஷன் அடிமையாகணும், புருஷனுக்கு கிணத்துக்கு பொண்டாச்சி அடிமையாகணும். ரெண்டு பேருக்கும் இன்பம் காதல் அவங்க இஷ்டம் போல அனுபவிச்சுக்கணும். இதெல்லாம் முற்போக்காடா? டே முற்போக்காடா வைத்திய கருப்பு. வாட் இஸ் தி ப்ராப்ளம்? ஆல் ப்ராப்ளம் தீர்த்து வைக்க போறீங்களா? யார் சார் வரே? இவர தெரியல. டேய் இவர தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் யாரை பற்றி பேச போகிறோன்னா, பெண் விடுதலைக்காக இறுதி மூச்சு வர மூத்தர சட்டியை தூக்கி சுமந்துக்கிட்டே தெரிஞ்சார் பார்த்தீங்களா? இவர தெரியல இல்லையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அந்த ராமசாமியை பற்றி தான் பேச போகிறோம். ஏன் அவரை பற்றி இப்போ நம்ம பேசணும்னா, பெரியார் கொள்கை தூக்கி தோல் மாலை போட்டு திரிஞ்சானுங்களே சில தருதலைங்க. அதில் ஒரு தருதலை அதர்ம மனோஜின்னு சொல்லுவாங்க. அந்த தருதலை அண்ணன் சீமான் அவர்களை பற்றி சில கேள்வி கேட்டுக்கிறோம். அதுவும் தரைக்குருவான வார்த்தையில் கேட்டுக்கிறோம். அதனால் அவனுக்கு பதில் சொல்லாமே அப்படின்னு இந்த காணொலியில் நாம் பேச போகிறோம். அண்ணன் சீமான் அவர்கள் திருச்செந்தூரில் நமது முப்பாட்டன் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியாரை தூக்கி போட்டு சும்மா திங்குன்னு மிதிச்சாருங்க. அதை இப்போ தான் அந்த நாய் பார்த்துருப்பான் போல் அந்த காணொலியை. இப்போ வீடியோ போட்டு கத்துன்னு கதறான். அவனால் ஒன்றும் முடியல, தூக்கத்தை தொலைச்சிட்டான் போல. அதனால் சில கேள்விகளை கேட்டுருக்குறோம். அது எப்படி கேட்கணும், நியாயமாக கேட்கணும். அதை விட்டு வார்த்தையெல்லாம் விடக்கூடாது. அப்போ நம்மளுக்கு வார்த்தைலாம் வரும்ல. கோவப்பட்டால் வார்த்தைங்கிறது யாருக்குனாலும் வரும். அந்த பச்சை சிகப்பு மஞ்சள் எல்லா வார்த்தையும். சரி, நாம் கொஞ்சம் அந்த வார்த்தையை குறைச்சிக்கிட்டு இவனுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம். அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் கருப்பு பையை அறுத்து போடுன்னு சொன்னார். பெரியார் கொள்கையை தூக்கி பிடிச்சி சுற்றுற தருதலைங்க, எத்தனை பேர் அவங்க வீட்டு பெண்களுக்கு கருப்பு பையை அறுத்து போட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கு இந்த நாய், நாங்கள் ஒன்றும் தப்பாக சொல்லலை, பெண்கள் மீது அக்கறையில் தான் ஐயா ராமசாமி சொன்னார் அப்படின்னா. அப்படி என்ன அக்கறையில் சொன்னார்னு பார்த்தா, அந்த காலத்தில் வீட்டுக்கு 10-11 குழந்தைங்கள் இருக்கும். அதனால் பெண்கள் எல்லாம் கருப்பு பையை அறுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாராம். அது அப்படி சொல்லக்கூடாதுடா. மக்கள் மீது அக்கறை எப்படி தான் சொல்லணும்? ஏங்க, பெண்கள் அளவுக்கு அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறீங்க, ஒரு 2 குழந்தை 3 குழந்தையோட நிறுத்துங்க. அது உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது, கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக கருப்பு பையை அறுத்து போடுன்னு சொன்னால் என்னடி நீங்கள் அக்கறையில் சொன்னீங்களா? அக்கறையில் சொல்லடா. உங்கள் இனத்தை காப்பாற்ற தெலுங்கு தான் அந்த நாட்டை ஆளணும், தமிழன் அதிகமாக வந்துடக்கூடாது, அவன் இனத்தை அழிக்கணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த வார்த்தையை விட்டீங்கடா இல்லை சொம்மாரி. அடுத்தது அண்ணன் அதே மேடையில் இந்த பெரியார் வியாதிங்களாம் கள்ளக்காதல நல்ல காதல்னு சொல்கிறானுங்க. அதை தாண்டி திருமணம் கடந்த உறவுன்னு சொல்கிறானுங்க. இதே வேலை போல பார்த்தா அவனுக்கு தெரியுறானுங்க. நம்ம தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தையே கெடுக்கிறானுங்க கிறுக்கு பசங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு இந்த நாய் என்ன பதில் சொல்லுதுன்னா, நாங்கள் ஒன்றும் எல்லாரும் கள்ளக்காதல் பண்ணுன்னு சொல்லலை. அந்த காலத்தில் அரேஞ்சு மேரேஜுங்கிற சிஸ்டம் இருந்துச்சு. இந்த பெற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரேஞ்சு மேரேஜுங்கிற பேரில் முன்ன பின்ன தெரியாத ஆண்களோட கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க. சொத்து இருக்குதா வீடு இருக்குதான்னு தான் பார்க்குறாங்க. பெண்களுக்கு அவங்க ஆசையை பூர்த்தி பண்ணுற மாரி, அதாவது ஒரு செக்ஸுக்குள்ளே போகிறாரோ அந்த ஆசையை பூர்த்தி பண்ணுற மாரி எதுவும் பார்க்குறதில்ல. அதனால் தாம்பத்திய உறவில் கொஞ்சம் சோர்வடைஞ்சு பெண்கள் அடுத்த ஆண்களை தொலைவுறாங்க. அதை தடுக்குன்ற முறையில் தான் நாங்கள் லவ் மேரேஜுங்கிற சிஸ்டத்தில் கொண்டாந்து இந்த தருதலை நாய் சொல்லுது. யாரும் தவறாக கள்ளக்காதல் பக்கம் போங்கன்னு சொல்லலை அப்படிங்கிறான். டேய், நிறைய வீடியோ உள்ள வந்துட்டுக்குது. இதில் சுபிங்கிற தற்குறி என்ன சொல்லியிருக்குதுன்னா, காதல் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாம் நல்ல காதல் தான், அதுவும் திருமணம் கடந்த உறவுன்னு உங்கள் ஐயா சுபி தான் சொன்னார். அதை கூட விட்டுருண்டா. ஆனால் ராமசாமி லவ் மேரேஜ் அப்ரோச் பண்ணார். வீட்டில் பார்க்குற அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம், ஒரு புரிதல் இருக்கட்டும், ஒரு பழக்கம் இருக்கட்டும், லவ் மேரேஜ் தான் நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு அந்த நாய் சொல்லுது. இந்த நாய் எவ்வளோ தற்குறியாக இருக்கும். இன்னமும் நம்மளாம் முட்டா பசங்க. டேய், ராமசாமி என்ன சொல்லிடுறாரு தெரியுமா? கல்யாணங்கிறது ஒரு குற்ற செயலாக கொண்டாடணும், நாம் அதுக்கு தீர்மானம் போடணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஆள். கணவன் மனைவியாக வாழவே கூடாது, கல்யாணங்கிறதே பெரும் குற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒருபடி மேலே போய் அடுத்தவன் மனைவியை ஆட்டையை போடுறதே குற்றம் இல்லை, இது அரசாங்கம் குற்ற செயலாக இதை ஏற்கக்கூடாது, அது மக்கள் விருப்பத்தை போல விட்டுருன்னு சர்க்காருக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. சேலத்தில் நடந்த கடைசி கூட்டத்தில்
ஐயா தற்குறி ராமசாமி தான் சொல்லியிருக்காரு. இவளையும் நீங்கள் மூடி மறைச்சிட்டு ஏட்டாட்டியே புறம்போக்கு நாய்ங்களா நீ வந்து பெரியார் வந்து பெண்களுக்கு விடுதலைக்காக போராடினான்னு நீ கம்பு சுத்துறீங்க. கருப்பையை அறுத்து போடு, தாலியை அறுத்து போடு, கணவன் மனைவியா வாழ்றது பெருங்குற்றம், கல்யாணங்கிறது உனக்கு இருக்கக்கூடாதுன்னு ராமசாமியை சொல்லிக்கிறார். இனிமேல் இந்த திருமணம்ங்கிற முறை கிரிமினலாக ஆக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை சொன்னேன். கல்யாணமே கூடாது, புத்தம் பொண்டாச்சியா வாழ்றாங்கிற ஒரு வாழ்க்கையே கூடாது. நீ வந்து இங்க என்ன உருட்டுறாடே, எங்களுக்கெல்லாம் வர்ற கோபத்துக்கு காது மேலேயே போய்விடுவோம். இதில் நம்ம குறிப்பாக ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ராமசாமி உண்மையாலுமே பெண் விடுதலைக்கு தான் போராடினாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல சில பேர்த்துக்கு. அதுக்கும் பதில் நம்ம சொல்லணும். இந்த பெண் விடுதலைக்காக போராடுறவர் என்ன பண்ணணும், ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கணும். இவரோட ஒழுக்க வெங்காயம் எப்படிதுமா இருந்திருக்குது. இந்த ஒழுக்கமாக வாழ்ந்த ராமசாமி நாகமேங்கிற பெண் சொல்லக்கூடாது, 13 வயது நாகமேங்கிற குழந்தைய கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அது காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கும் முதல் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை. அந்த குழந்தை 5 மாதத்துலேயே இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அந்த பெண் வந்து ஐயா ராமசாமியோட போராட்டத்துக்கு கூடயே இருந்தாங்க. அந்தாலும் என்னென்ன சேட்டை பண்ணியிருக்கிறாரு. ஆற்றங்கரையில் விலமாதிரியோட பெண்களோட போய் உல்லாசமாக விடி இருந்திருக்கிறாரு. இதில் இவங்க கூட்டிகிட்டு போகிற செட்டு இவங்க டீமுக்கு சாப்பாடு கொண்டாந்து தரதே அந்த ஒய்ஃபு தான், முதல் மனைவி தான். எவ்வளோ கொடுமை அவங்க மனைவியே பண்ணியிருக்கிறாரு. எந்த பொண்ணாவது தமிழ்நாட்டில் இதை வந்து அலோவ் பண்ணுவாங்களா? புருஷன் வந்து வேற பொண்ணோட போய் இருக்கட்டும் விடி அப்படின்னு நினைப்பாங்களா? இவனுக்கு மிரட்டி தானே சாப்பாடு கொண்டாந்து வச்சுருக்கணும். இவ்வளோ கொடுமைப்படுறாரு. இது போக 70 வயதில் 32 வயதுடைய, அதாவது சொந்த வளர்ப்பு மகளையே கல்யாணம் பண்ணுறாரு. அவங்க பேர் தான் வந்து காந்திமதி என்கின்ற மணியம்மை. பேரை பார்த்தீங்களா? முதல் மனைவி பேர் நாகம்மை, 2வது மனைவி பேர் மணியம்மை. என்ன மையில முடிக்கிற பொண்ணை தான் இவர் கல்யாணம் பண்ணுவாரா? இவர் வந்து இளம் வயதில் மைனர் மாப்பிள்ளையே தெரிஞ்சிருக்கிறாரு. இது வந்து கூட இருந்தவங்க நண்பரே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாராம். குறிப்பிட்டு ஒரு வரி சொல்கிறாங்க. இவர் ஒரு தடவை வந்து வீட்டில் வச்சுட்டு வெளியில் போயிட்டாராம். அதுக்கு அவங்களோட தகப்பனும் தாயும் போய் தொலைவுறாங்க. எங்கே தொலைவுறாங்க? விலை உயர்ந்த விலை மாதிரி வீட்டுக்கு போய் தொலைவுறாங்களாம். அப்போ எப்படி இருக்கும் இவர் போட பாருங்க. அதனால் இவர் ஒழுக்கமாக இல்லை, இவர் 1000 தப்பை பண்ணிவிட்டு பொதுமக்கள் யாராவது கேள்வி கேட்டுறக்கூடாதுக்கோசரம் நம்மள மாரி எல்லாரும் தெரியட்டும் அப்படின்றதுனால தான் தாலியை அறுத்து போடு, கருப்பையை அறுத்து போடு, உனக்கு பிடிச்சவங்க கூட நீ இரு, நீ எப்படினாலும் இருந்துக்க. அதாவது ஒரு ஆண் வந்து 2 வப்பாட்டி வச்சுக்கிட்டா நீ 3 ஆசை நாயகர்களை வச்சுக்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆள் இருந்துருக்கிறாரு. அப்பயே நம்ம ஆளுங்களாம் இவரை வந்து கழுத்து மேலே 2 போட்டிருந்தா சரியாக போயிருந்துருக்கோம். ஒட்டுமொத்த தமிழோட கலாச்சாரத்தையும் கெடுக்கிறதுல குறிக்கோளாக இவர் இருந்துருக்கிறாரு. இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டுக்கு இவர் தான் வந்து எல்லாமே பண்ணாராம். இந்த தமிழ்நாடுன்னு தயவு செய்து நீங்கள் சொல்லாதீங்கடாடி. அதுலேயும் என்னதான் நடந்திருக்குது. நீதி கட்சியில் இருக்கிறப்ப பேரை மாத்துறாரு ராமசாமி. என்ன பேர்? திராவிட கழகம்னு மாத்துறாரு. தமிழ் மீது அக்கறை இருக்கிறவர் தமிழர் கட்சின்னு இல்லை மாற்றணும். நீதி கட்சி வந்து நீங்கள் திராவிட கட்சியாக மாற்றுறீங்க. அதுலேயும் இருந்த சில தமிழர்களை வந்து அதை எதிர்த்துருக்கிறாங்க, அவங்கள வெளியே அனுப்பியிருக்கிறீங்க. அதோட தொடர்ச்சியாக தான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்திருக்குது. அண்ணாயே வெளியில் போனார் பெரியார் விட்டு. நீ வந்து இப்படி பொசுக்குன்னு சாகிற வயசில் நீ போய் உன்னோட சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணுறிய, சொத்துக்கோசரம் நாளைக்கு நம்ம கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு தான் வெளியில் போய்க்கிறாங்க. இவர் அண்டையே வைக்கக்கூடாதுன்னு இந்த லட்சணத்தில் இவங்க தான் தமிழ்நாடுன்னு தூக்கி பிடிச்சாங்களாம். அண்ணா தமிழ்நாடுன்னு பேர் வச்சாராம். அவர் எங்கே வச்சார்? அவரும் வந்து இது வந்து திராவிட நாடாக தான் இருக்கணும், எனக்கு திராவிட நாடு தான் வேணும்னு வந்து ஒத்த கால் நின்றுக்கிறாங்க. 1963ஆம் ஆண்டு தனிநாடு கேட்பது குற்றம் என்றும் பிரிவினைவாதம் பேசுவோர் தேர்தலில் போட்டியிட முடியாதபடியும் பிரிவினை தடுப்பு சட்ட மசோதாவை நிறைவேற்றியது மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி. இது திமுகவை முடக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் என கருதி அண்ணா பல்வேறு ஆலோசனைகளுக்கு பிறகு தேர்தல் அரசியலில் தொடர்ந்து ஈடுபடுவதற்காக திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். பதவியில் இருக்கணும், நம்ம தான் அந்த தமிழ்நாட்டில் ஆளுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த கோரிக்கையை கைவிடுறாங்க. அதாவது திராவிட நாடு கோரிக்கை கைவிடுறாங்க. ஆனால் இருந்தாலும் பெரியார் போய் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி பெற்றதுக்கப்புறம் நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சாலும் இந்த திராவிட நாடு கொள்கையும் உங்கள் கொள்கையிலையும் பிடிப்போடுறப்ப தடம் மாற மாட்டேன்னு உருட்டி இருக்கிறாரு. இவ்வளோ வேலையும் பண்ணிட்டு நீங்கள் வந்து உத்தம புருஷனாக வந்து வேஷம் போடுவீங்க. அதை எங்கள் மக்கள் வந்து நம்பணும். நம்ப மாட்டோம் சார், இதுக்கு மேலே நம்ப மாட்டோம், யாரையும் நம்ப விட மாட்டோம், உண்மையை எடுத்து சொல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.